பார்க்கும்போதே நெஞ்ச பதபதைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இப்போ நீங்க பார்த்தது சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஒரு டெரிஃபிக்கான எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னுடைய பேட்டரியை மோஸ்ட் ப்ராபப்லி அது வந்து ஸ்கூட்டர் தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்வாப்பபிள் பேட்டரின்னு நினைக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு அவருடைய பில்டிங்ல அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறேன் அதுல இருக்கக்கூடிய லிஃப்ட்ல அவர் வந்து ஏறாரு. ஏறி லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே சடனா அந்த பேட்டரி வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அந்த பேட்டரி பர்ஸ்ட் ஆகி அந்த நெருப்புலயே அந்த நபர் வந்து பயங்கர தீக்காயம் ஏற்படுது. அந்த லிஃப்ட் எலிவேட்டர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிட்டதுனால அவரால் எஸ்கேப்பும் ஆக முடியல. ஸோ அடுத்த ஃப்ளோர்ல அது போய் நிற்கும் போது தான் உள்ள புகுந்து அவரை வந்து காப்பாத்துறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு விதமான பயம் தான் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஃபீச்சராகவே இவி ஸ்கூட்டர்ஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பேட்டரியை வெளியில எடுத்து வச்சு சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீச்சரோட கொடுக்குறாங்க. அப்படி நம்மளுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சார்ஜ் பண்ணலாம்னு நினைச்சு அவர் வந்து அந்த எலிவேட்டர்ல எடுத்துட்டு போனாரு. ஆனா அந்த பேட்டரி அவர் லிஃப்ட்ல எடுத்துட்டு போகும்போது அந்த பேட்டரிக்கும் லிஃப்ட்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலமா தான் இந்த பர்ஸ்ட் நடந்தது அப்படின்னு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருந்தது. அண்ட் இந்த வீடியோ வந்து சமீப காலத்துல நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வைரலா போய்கிட்டு இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ வந்து இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அசோசியேஷனுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் வச்சிருப்பாங்கல்ல, அந்த குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்க தயவு செய்து இந்த மாதிரி பேட்டரிஸ் வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி அந்த மாதிரி எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்லாம் பதிவு செஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நானும் கூட என்னுடைய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் இந்த விஷயத்தை பார்த்தேன். ஆனா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்பிடக்கூடாது. அப்படி அதை பத்தி ரிசர்ச் பண்ணப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வருது. உண்மையிலேயே ஒரு பேட்டரியை நம்ம லிஃப்ட்ல எடுத்துட்டு போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமா பேட்டரியில இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அண்ட் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்ன கிளைம் பண்றாங்க, பேட்டரியில இருந்து வந்த இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணம்னு சொல்றாங்க. சோ இது உண்மையா இல்ல ஒரு மித்தா அப்படிங்கறத பாத்துருவோமா? பேட்டரியில இருந்து வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணம்னு சொன்னது கம்ப்ளீட்லி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன் தெரியுமா? பேட்டரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸே பண்ணாது. பேட்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும் போதோ இல்ல டிஸ்சார்ஜ் ஆகும் போதோ தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவுமே கூட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிற அளவுக்கான ஒரு ஹெவியான மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்ல ஏற்படக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு வீக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், அவர் எடுத்துட்டு போன பேட்டரி எந்த விதமான பவர் சோர்ஸ்லயுமே கனெக்ட் ஆகல. சோ அந்த பேட்டரியில எந்த ஒரு ஆக்டிவான எலக்ட்ரிக் கரண்ட்டும் பாஸ் ஆகல. சோ சார்ஜிங் ஆகிறதுக்கோ டிஸ்சார்ஜிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேபி எலிவேட்டர்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம்ல, அது மூலமா பேட்டரி ட்ரிகர் ஆயிருக்கலாம்லன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா அதுவும் வந்து தப்பு தான். ஒரு பேட்டரியை ட்ரிகர் பண்ற அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு எலிவேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. யூஸ்வலா இந்த எலிவேட்டர்ஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டான எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் மூலமா தான் ரன் ஆகுது. ஸோ அப்படி ரன் ஆகக்கூடிய எலிவேட்டர்ஸுக்கு பேட்டரியில் இருக்கக்கூடிய லித்தியம் அயான் கூட ஒரு சிக்னிஃபிகண்டான எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, அப்ப இந்த வீடியோ பொய்யா, ஃபேப்ரிகேட்டடா அப்படின்னா இல்லை. அந்த வீடியோ வந்து உண்மைதான். எலிவேட்டர்ல எடுத்துட்டு போகும்போது அந்த பேட்டரி வந்து ட்ரிகர் ஆகி ஃபயர் ஆகி தான் அவருக்கு வந்து அந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அதுக்கான ரீசன் அந்த வீடியோல சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. நான் இதுதான் காரணம்னு அடிச்சு சொல்லல, ஆனா இதுதான் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓவர் ஹீட்டிங் இல்லனா இன்டர்னலா ஷார்ட் சர்க்கியூட், இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு மேஜரான ரீசனா இருக்கும் இந்த மாதிரியான பேட்டரியினுடைய இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு. ஆர் மேபி அவங்க பேட்டரி மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதன் மூலமா ஓவர் ஹீட்டிங் ஆயிருக்கலாம், இல்ல இன்டர்னலா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி ஓவர் ஹீட்டிங்கும் இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட்டும் பேட்டரியில ஆகும்போது தெர்மல் ரன் அவே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதன் மூலமா ஃபயரோ பர்ஸ்டோ கண்டிப்பா அந்த பேட்டரியில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தெர்மல் ரன் அவே அப்படின்னா என்ன? பேட்டரியினுடைய செல்ஸ் வந்து ரேபிடாவும் அன்கன்ட்ரோலபிளாவும் ஹீட் ஆகி ஒரு ஃபயரோ எக்ஸ்ப்ளோஷனோ அது வந்து காஸ் பண்ணும்போது அதை வந்து தெர்மல் ரன் அவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பேட்டரி செல்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டை விட அதிக அளவான ஹீட் ரொம்பவும் ஒரு குறுகிய நேரத்தில் ஃபாஸ்டா அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பேட்டரிக்கு உண்டான அந்த ஹீட் டிசிபேட்டிங் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை விட அதிக அளவுக்கான ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இந்த தெர்மல் ரன் அவே நடக்கிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் ஆர் இந்த பேட்டரியினுடைய இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்கிறதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறது பேட்டரியினுடைய ஓவர் ஹீட்டிங், அதாவது ஓவர் சார்ஜிங்கா இருக்கலாம், இல்ல பேட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கலாம், இல்ல வெளியில எக்ஸ்டர்னல் ஷார்ட் சர்க்கியூட்டா கூட இருக்கலாம். அதாவது அந்த பேட்டரி இருந்த அந்த வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல்ஸ்ல கூட ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கலாம். சோ அந்த பேட்டரியினுடைய சர்க்கியூட்ல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்ததன் காரணமா, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருந்ததன் காரணமா
அது ஓவர் ஹீட் ஆயிருக்கலாம், அது மூலமா அந்த எக்ஸ்ப்ளோஷன் ட்ரிகர் ஆயிருக்கலாம். இப்போ ஒரு செல்ல நடக்கக்கூடிய இந்த ஷார்ட் சர்க்யூட் விஷயம் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்லுக்கு ஈஸியா பரவிடும். இங்க ஒரு எக்ஸசிவான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய செல் வந்து எப்படி தாங்கும்? சோ இதனால ஒரு செயின் ரியாக்ஷன் ஏற்பட்டு அன்கன்ட்ரோலபிள் ஆன ஃபயர் ஏற்பட்டு அதுதான் எக்ஸ்ப்ளோஷனா மாறுது. அண்ட் அந்த அன்கன்ட்ரோலபிள் எக்ஸ்ப்ளோஷனை தான் நாம அந்த சிசிடிவி வீடியோல பார்த்தோம். அண்ட் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணும்போது தாய்லாந்துல நடந்தது, சைனால நடந்தது, இந்தோனேஷியால நடந்ததுன்னு பல ஊர் பெயர்களை டேக் பண்ணி அனுப்புறாங்க. அண்ட் இப்பதான் நடந்தது, இன்னைக்கு தான் நடந்தது, நேத்து தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அது எப்பதான் நடந்தது, எங்க தான் நடந்தது? இது வந்து சைனால 2021ல குவாங்ஷோ அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. இது இந்தியாவோ, சிங்கப்பூரோ, தாய்லாண்டோ, இந்தோனேஷியாவோ கிடையாது. இந்த மாதிரி வீடியோவை வைரல் ஆக்கி பயங்கரமான ஃபார்வர்ட் பண்ணி ட்ரெண்டிங் ஆக்கி தேவையில்லாத பேனிக் சிச்சுவேஷனையும் கன்ஃபியூஷனையும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரியான ஒரு சிமிலர் இன்சிடென்ட் வந்து சிங்கப்பூர்லயும் நடந்திருக்கு. இதே மாதிரி லிஃப்ட்ல வந்து ஒரு பேட்டரி ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ஆனா அதுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காரணம் இல்ல, ஒரு ஓவர் சார்ஜிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் மேல சொன்ன விஷயங்கள்லாம் நான் சொன்னது கிடையாதுங்க, எக்ஸ்பர்ட்னுடைய வியூஸை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதன் மூலமா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த பேட்டரி எக்ஸ்ப்ளோஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய மித்தை நாம உடைச்சிட்டோம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. 2025 எண்டுக்குள்ள 4% மார்க்கெட் ஷேர் வந்து ஈவி வந்து கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மக்கள் வந்து அதிகமாக ஈவி வெஹிக்கிள்ஸை வந்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ நம்ம இந்த வீடியோ போடுறதன் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஈவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வாங்குறோம், யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த பேட்டரிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஈவி பேட்டரிஸை நம்ம வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும்போது அது சேஃபாகவும் ரிலையபிளாகவும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம், இல்லை சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அண்ட் ப்ராப்பர் சார்ஜிங் பண்றோம் அப்படிங்கிற விதத்துல இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் மேனுஃபேக்சர் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க, அப்ரூவ்டு சார்ஜர்ஸை யூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கறத கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஈவி வெஹிக்கிள்ஸ்னுடைய பெனிட்ரேஷன் போக போக அதிகமாகும் போது உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி பேட்டரி செல்ஸ், பேட்டரி பேக்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனுடைய ரிலையபிலிட்டி கண்டிப்பா கொஸ்டினபிள் தான். ஸோ அதை வாங்குற பட்சத்தில் அங்கேயும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் உங்க வெஹிக்கிளுடைய பேட்டரியை ஓவர் சார்ஜிங் அப்படிங்கறத பண்றது கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. நாம செல்போனே வந்து நைட்ல வந்து சார்ஜ் வச்சுட்டு தூங்காதீங்கன்னு சொல்றோம்ல, ஓவர் சார்ஜிங் ஆகும்போது ஃபயரோ பர்ஸ்டோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான். என்னதான் கட் ஆஃப் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது அதுல இருந்தாலுமே நம்ம அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, என்னதான் இந்த வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தாலுமே நாம வந்து ஃபேக்ட் எது, ஃபிக்ஷன் எது அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸோ இல்ல இன்ஃபர்மேஷனோ நியூஸோ நீங்க வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற எங்கேயாவது பார்க்கும்போது கூட அது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு சின்ன ரிசர்ச்சை வந்து நீங்க பண்ணி பாருங்க. ஈவிஸ் தான் ஃபியூச்சர் ஆஃப் மொபிலிட்டி அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட்ஸும் சொல்றாங்க. ஈவி வெஹிக்கிள்ஸ் வாங்க சொல்லி ஒரு கம்பல்ஷனாகவும் போய்கிட்டு இருக்கு. பட் அது ஒரு புது டெக்னாலஜி, அதுல எந்த அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கோ ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கத்தான் செய்யுது. சோ எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணுங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியால ஈவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு, ஸ்ட்ரிக்டான பேட்டரி சேஃப்டி லாஸ் கொண்டு வரணுமா, எந்த மாதிரி லாஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு இந்த சிசிடிவி வீடியோ நீங்க எங்கேயாவது பார்த்திருப்பீங்கல்ல, அந்த இடத்துல நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் நம்ம மோட்டார் மாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.